அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நம்ம எடுத்துக்கூடிய உணவுகளை சில பேர் எந்த எடுத்துக்கலாம் எது எடுக்கக்கூடாது அப்படின்னு நிறைய ஆலோசனைகள் யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிம்பிளாக எப்பவுமே நம்ம எடுத்துக்கூடிய உணவு வகைகளில் ஈஸியாக கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கணும், விலை கம்மியாகவும் இருக்கணும், எல்லா தரப்பட்ட மக்களும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்க முடியும். காலையில் நம்ம பல் விளக்கிட்டு நல்லெண்ணெயில் ஆயில் புல்லிங் பண்ணிடுறோம். காலையில் வெறும் வயிற்றில் அருகம்புல் சாறு குடிக்கலாங்க. அருகம்புல் கிடைக்கிறவங்க அருகம்புல் சாறு குடிக்கலாம். அது ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய வேலை பண்ண ஆரம்பிச்சிடும். உடம்புல டாக்ஸின் வெளியேற்றுறது முக்கியமான குறிக்கோள் நம்மளுக்கு. அதில் அருகம்புல் வந்து நம்பர் 1. அடுத்து உணவு முறைகள் நீங்கள் போனீங்கன்னா பூசணி ஜூஸ் எடுத்துக்கலாங்க. பூசணி ஜூஸ் வந்து ரொம்ப ஆரோக்கியமானது, மிகப்பெரிய சக்தி உள்ளதுங்க, அதிகமான சக்தி உள்ளது. நீங்கள் ஒரு டம்ளர் பூசணின்னா நீங்கள் தறி பூசணி கிடையாது, வீட்டுக்கு திருஷ்டி கட்டுறமே அந்த பூசணிங்க. அதில் ஒரு டம்ளர் ஜூஸோ அல்லது ஒரு 1/4 கிலோவோ நம்ம டெய்லி தினசரி எடுத்துகிட்டு இருந்தோம்னா உடம்புனோட சக்தியோட்டம் அதிகமாகும், பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குங்க, உங்களுடைய கண் பார்வை அதிகமாகும், சிந்தனைகள் அதிகமாகும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அப்போ அந்த பூசணி ஜூஸும் ஈஸியாக கிடைக்கக்கூடியது. ஒரு டெய்லி ஒரு பீஸ் ஒரு 5 ரூபா 10 ரூபா தான் வருங்க. இல்லை நீங்கள் ஒரு பழத்தையே கட் பண்ணி பீஸை வச்சுட்டு ஒரு பிரிட்ஜில் வச்சுட்டு கூட டெய்லி அது ஒன்று எடுத்துக்கலாம். அது கூடங்க மாதுளம்பழம் எடுத்துக்கலாம், மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. உணவுல வந்து பார்த்தோம்னா காலையில் சக்தியுள்ளதாக இருக்கணும், குறைவாமல் இருக்கணும். அதிகமாக சாப்பிட்டோம்னாலும் நம்மளுக்கு மதத்தன்மை. அப்போ குறைவான உணவுன்னு என்னென்ன எடுத்துக்கலாம்னா பச்சைப்பயிறு, முளைக்கட்டின பச்சைப்பயிறு, முளைக்கட்டின வெந்தயங்க, இதெல்லாம் நீங்கள் கட்டி வச்சுட்டு தினசரியே எடுத்துக்கலாம். அது கூட நிலக்கடலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து, ஒருத்தருக்கு வந்து ஒரு கைப்பிடி ஒரு 25 30 கிராம் வருங்க, எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் நீங்கள் ஊற போட்டு காலையில் நல்லா அலாசிட்டு அந்த கடலப்பருப்பை எடுத்துக்கலாம். மாதுளம்பழம் சேர்த்து எடுத்துக்கலாம், கொய்யாப்பழம் எடுத்துக்கலாங்க, ஒரு பப்பாளி பழம் எடுத்துக்கலாம். பப்பாளி இது எல்லாமே டெய்லி காலை உணவு எடுத்துக்கலாம். கூட அடிஷனலாக ஒரு 2 டம்ளர் நம்ம ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி அல்லது பழைய சோறு அல்லது கம்மங்கூழ், இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் காலை உணவு எடுத்துட்டிங்கன்னா லகுவான உணவாக இருக்குது, சத்துள்ள உணவாக இருக்குது. அப்போ உணவாகவும் இருக்கணும், செலவு கம்மியாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும். அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் நம்ம மெனக்கெடத்த வேணும். இல்லை போகிற ஸ்பீடில் 2 இட்லி 2 தோசை சாப்பிட்டு போயிட்டு வந்தோம்னா நம்ம கண்டிப்பாக மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நம்ம நோய்க்கு தாக்கத்துக்கு நம்ம அடிக்ட் ஆயிடுவோம். கண்டிப்பாக நம்ம வந்து நோய் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் வெளியே வர்றதுக்கு, நோயிலேருந்து வெளியே வர்றதுக்கு சரி, நோய் வராமல் இருக்கிறதுக்கு சரி, இந்த உணவு பழக்கங்களை நம்ம மாற்றிக்கணும். மத்தியானம் எப்போ போலமே நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ சாப்பிடுங்க. அசைவத்தை தவிர நீங்கள் எது வேணால் எடுத்துக்கங்க. அதில் காய்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்து எடுத்துக்கிற மாதிரி பார்த்து, பச்சை காய்கறி சேலட்டு மத்தியானம் கொஞ்சம் ஒரு 50 கிராம் 100 கிராம் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இரவு உணவுல ஒரு 3 டைப் உணவத்தை நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஒன்று, வாரத்தில் 1 நாளைக்கு 2 நாளைக்கு ஃப்ரூட் சாலட் மட்டும் எடுத்துக்கலாம். எல்லா பழங்களையும் கட் பண்ணி போட்டு தேனோ நாட்டு சர்க்கரையை போட்டு சாப்பிடலாம். அதில் எது சீப்பா அந்த சீசனுக்கு எது குறைவா இருக்குதோ அந்த பழங்களை எடுத்து சாப்பிடுங்க. 1 நாள் 2 நாளைக்கு ஒருக்கா சப்பாத்திங்க, எண்ணெய் இல்லாத சப்பாத்தியை ட்ரை சப்பாத்தி போட்டு காய்கள் பாயில் பண்ணி, தாளிக்காத பாயில் பண்ணி அதை எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கிலோ 1 கிலோ காய் போட்டுக்கணும், 2 சப்பாத்தி போதும். வாரத்தில் 1 நாளைக்காவது 2 பேரிச்சு பழம், ஒரு பழம், செவ்வாழைப்பழம், தேங்காய் தோண்டி பச்சை தேங்காய் நிறைய சாப்பிடலாம். இந்த மாதிரி உணவுகள் எடுத்துட்டோம்னா ஜீரண சக்தி நல்லா இருக்குங்க, உடல் வலிமையாயிரு, ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்க முடியும். இது கொஞ்சம் நம்ம உடல் பக்கம் நம்ம கவனம் செலுத்துற போது நம்ம செய்ய வேண்டிய வேலைங்க. அதனால உணவே மருந்துங்கிறதுல நம்ம கவனம் செலுத்துறவங்க போறாம இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. நம்மளுடைய ஆயுசை நீட்டிக்க முடியும், தளர்வு, உடம்பு சோர்வு வராது, நம்மளுக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னு ஒரு மனப்பான்மை வராது. 70 ஆயிடுச்சுனாலும் 80 ஆயிடுச்சுனாலும் நமக்கு அந்த எண்ணங்கள் இளமையாவே இருக்கு, உடம்பும் இளமையை வச்சுக்க முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா 40-45 வயசுலேயே படிக்கட்டு ஏற முடியறதில்லை. பட் 70 வயசு இருக்கிறவங்க படிக்கட்டில் டக்கு ஏறி ஓடுறாங்க. நம்ம மோடி ஐயா கூட வசி ஏறாரு ஓடுறாரு, எத்தனை வயசு ஆனாலும் எத்தனை வேலை 24 மணி நேரம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படின்னா அவருடைய உணவு முறைகள் யோகா. இது ரத்தத்தில் வந்து முக்கியமாக நம்ம வந்து ஆக்சிஜன் நல்லா போகணும், அதே சமயம் சத்துள்ள சத்துக்கள் போகணும். இந்த ரெண்டுமே போகிற மாதிரின்னா நம்ம உணவுகள் சத்துள்ளதாக எடுத்துக்கணும். உள்ள ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் நீக்கக்கூடியதாக இருக்கணும், அதாவது கழிவுகளை நீக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ தான் ரத்தத்தில் வந்து நல்ல உணவுகள் சத்துக்கள் போக முடியும். அதையும் நம்ம பார்த்துக்கணுங்க. இது பார்த்துட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்க முடியும். நம்ம ஆரோக்கியம் தக்க வைக்கிறது வெளியெல்லாம் போய் பார்க்க வேண்டியது கிடையாதுங்க. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளை சரியான முறையில் உபயோகப்படுத்தின போதும். கண்டிப்பாக வீட்டில் இஞ்சி இருக்குங்க. இஞ்சியினுடைய மிகப்பெரிய பொருள், இஞ்சியினுடைய தோலை சீவிட்டு எது பயன்படுத்தணும். இஞ்சி வந்து உடம்புல இருக்கிற கழிவுகளை நீக்கு, ஜீரண சக்தியை அதிகப்படுத்துங்க. எப்போ ஜீரணம் வந்து நல்ல ஜீரணம் கெட்ட ஜீரணம் ஜீரணமாகு, அது நல்ல கொழுப்பாக மாறுதா கெட்ட கொழுப்பாக மாறுதுன்னு. நல்ல கொழுப்பாக மாறணும்னா நம்ம அது இஞ்சி செடிக்கலாம். பூண்டு அதே மாதிரி கொலஸ்ட்ராலை குறைச்சிருங்க, எதிர்ப்பு தன்மையை உருவாக்கு. அதே மாதிரி சீரகங்க, மஞ்சள் பொடியும் வந்து நோய் எதிர்ப்பை அதிகப்படுத்து, இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துங்க. மஞ்சள் இல்லாத நம்ம லைஃபே கிடையாது. மிளகு வந்து உடம்புல இருக்கிற விஷத்தை எடுத்துரு. இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இந்த பொருளை நாம தினசரி உணவுல சேர்த்துறாங்களா அது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணோம்னா அதிகபட்சமாக எந்த நோயுமே வராத நம்ம தக்க வச்சுக்க முடியும். இன்னைக்கு மருத்துவமனை செலவு
பள்ளி செலவு இந்த 2 தான் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குது. இன்னைக்கு வாழ்வியல் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் டைம் இந்த 2 மாசம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தினுடைய பொருளாதாரமே எல்லா காலேஜுக்கு போயிரும். ஆனா வருஷம் பூரா போயிட்டு இருக்கிறது என்னன்னா, மருத்துவமனைக்கு போயிட்டு திடீர்னு செலவு. அவங்களுடைய வருமானத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கணக்கு போட்டு செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. மாசம் ஒரு 50,000 ரூபாய் வருதுன்னா, 50,000 ரூபாய்க்குள்ள கமிட்மெண்ட் வச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் செலவு வரும்போது, அதை சரி கட்டுறதுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிடுது. அது சாதாரண மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்ப என்னன்னா, நாம முதல் கவனம் நம்மளுடைய பொருட்கள்ல, உணவுப் பொருட்கள்ல நம்ம இந்த 5 வகையான உணவுப் பொருள்களை நம்ம தினசரி பயன்படுத்துறோமான்னு பார்த்துட்டோம்னாவே அதிகபட்சமா எந்த நோயுமே வராது. இது அவசியமா எல்லாருமே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான. வணக்கம். வாழ்க.